நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம் தமிழ் வந்து அழியுதோ அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. எப்படி ஒரு பாரம்பரிய அரிசி, பாரம்பரிய தானியங்கள் இதெல்லாம் புத்துயிர் பெற்று வந்துட்டு இருக்கோ, அது மாதிரி தமிழை பேசக்கூடியவங்கள மரியாதையா பார்க்கக்கூடிய காலம் இதுவா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ரொம்பவே உணர்ந்தேன். குட்டி குட்டி குழந்தைங்க நீங்க பார்த்துருப்பீங்க. குட்டி குட்டி குழந்தைங்க கூட அவ்வளோ அழகா தமிழ் பேசினாங்க. இந்த வருடம் சித்திரைக்கலை விழால இன்னுமே சிறப்பா பெரியவங்களையும் பேச வச்சோம். 5வது பிரிவு 18+ன்னு ஒண்ணு கொண்டு வந்தோம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள்னு ஒண்ணு கொண்டு வந்து, அவங்களுக்கும் அதுக்கேத்த மாதிரியான தலைப்புகள் குடுத்து, 5வது பிரிவுக்கு பரிசு வாங்க வந்தாங்க. ஒரு குடும்பமா நம்ம எப்போதுமே சித்திரைக்கலை விழால குடும்பமா தான் வர வைப்போம். ஒரு குழந்தை பரிசு வாங்குதுன்னா கூட அவங்க அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து வரணும். தாத்தா, பாட்டி இருந்தா கூட சேர்ந்து வரலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஸோ அப்படி குடும்பமா வந்தப்போ, அங்க இருந்த இதுல அந்த குழந்தை தான் பரிசு வாங்க போதான்னு பார்த்தா அந்த அம்மா வாங்கினாங்க. ஸோ அப்படி எல்லாருக்கான களமாவும் இந்த சித்திரைக்கலை விழா இருந்தது. ஓகே மேம். ஸோ உங்களுக்கு இந்த தமிழ் மேல இவ்ளோ பற்று வர காரணம் ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்குல்ல. ஸோ அந்த காரணம் என்ன மேம்? நான் படிச்சது தமிழ் மீடியம். 8வது வகுப்பு வரைக்கும் அப்பா படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் நான் டிகிரி பண்ணேன் அப்படின்னா கூட, அந்த தமிழ் மீடியம்ல அப்ப நம்ம அந்த 8வது வகுப்புக்குள்ள வரக்கூடிய திருவாசகமா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் மனசுல நிக்குது. அப்ப பாடமா படிக்கும்போது கஷ்டமா தான் இருந்தது. ஆனா வாழ்வியல் வாழும்போது பாரதியாருடைய வரிகள் தான் எனக்கு வந்து நிறையவே ஊக்கத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லுவேன். எங்க அப்பா படிக்க வச்சது 8வதா இருந்தா கூட நாவல்கள் நான் நிறைய படிச்சிருக்கேன். எப்போதுமே எங்க அப்பா ஒரு கட்டத்துலலாம் கம்பு எடுத்து அடிக்கலாம் வந்திருக்காரு. எப்ப பாரு புக்கு படிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னுட்டு. நாவல்கள், கதைகள் இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து அந்த தமிழ் ருசி. இன்னொன்னு நான் சோர்ந்து போகும்போது இந்த காம்படிஷன்லாம் நடத்துவோம் அப்படின்னெல்லாம் தெரியாது. என்னோட குழந்தைகள் 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் நான் முதல்ல 2 வீலர் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த 2 வீலர்ல கூட நான் பாரதியோட வரிகள் தான் வந்து கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும்னு எழுதி வச்சிருந்தேன். ஸோ அப்படி பாரதியாருடைய வரிகளை நிறையவே ரசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி, தேவாரம், திருவாசகம் அது கொடுக்கக்கூடிய சுவை. ஒரு தடவை இந்த தமிழோட இந்த சுவையை நம்ம ருசிச்சிட்டோம் அப்படின்னா, அது தெரியும். அது நம்ம கூட நம்மளை வாழ வைக்கிறதுக்காக வந்த மொழி அப்படின்ற மாதிரியான ஒரு